டேய் டேய், நீ தப்பு மேல தப்பு பண்ற. முதல்ல வசு விட்டு. என்னது விட்டுறவா? இனிமேல் தான் ப்ரோ எல்லா வேலையும் இருக்கு. ஆமா, இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம்ல? ஐயோ பாவம். இப்ப கார்ல ஏசி ஆன் பண்ணிடுவானுங்க. ஏசி ஆன் பண்ணதும் உன் வசு மயக்கம் போட்டுருவா. அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனா யார் கூட நடக்கணும் தான் தெரியல. ஏய்! இன்னொரு அடி என் மேல விழுந்துச்சு, அங்க வசுவை போட்டு தள்ள சொல்லிடுவேன். அட, வேகமா போன லாரி டக்குன்னு பிரேக் அடிச்ச மாதிரி அப்படியே நின்ட்ட. அண்ணா, எதுக்கு இப்போ விண்டோ எல்லாம் ஏத்துனீங்க? ஏசி போட்டிருக்கம்மா, வேற எதுவும் இல்ல. ஓ, ஏய், என்னடா பண்ற? இதெல்லாம் தப்பு. என்னடா ஓவரா ஹீரோயிசம் காட்டுற? உனக்கு வசு வேண்டாமா? டேய் ரஞ்சித், வேணாண்டா. இது வரைக்கும் நீ பண்ண தப்புக்கே வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்க போற. இப்போ நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்க. உனக்கு தூக்கு கன்ஃபார்ம்டா. சாவுக்கு பயந்தவன் நினைச்சே அந்த ரஞ்சித்? ஆஹா, என் வாழ்க்கையில நடந்துற எதிரின்னு யாருமே கிடையாது. ஆனா உன்னோட வசு அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவளை நான் கொல்லாம விட்டா அவ என்ன கொன்னுடுவா. அதனால அவளை கொல்லாம நான் சாக மாட்டேன். டேய், வசு எங்கடா வச்சிருக்க? டேய், இந்த பாரு, அவ சாக போறா. அவ இனிமே உனக்கு பயன்பட மாட்டா. யாராவது இந்த வழியா வந்தா உன்னை கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அப்புறம் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, சந்தோஷமா இரு. டேய் டேய், இங்க பாரு. என்ன வேணாலும் பண்ணிக்கூடா. அவளை விட்டுடுறா ப்ளீஸ்டா. டேய், அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. எந்த அர்ஜுன் வசு முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொன்னானோ அவனே அவளை பாவங்கிறான். சரி, கடைசியா அவனுக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன்னை இங்கேயே விட்டுட்டு போறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சா அவளை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்தி பாரு. சூரியன் மறைஞ்சா அவளும் மறைஞ்சிருவான். டேய், இங்க பாரு, நாயா பேயா அலைஞ்சாவது வசுவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு என்ன ஃபாலோ பண்றத பார்த்தேன், அடுத்த நிமிஷம் அவளை சாகடிக்க சொல்லிடுவேன். டேய், ஏ அர்ஜுன், அட்லீஸ்ட் அவளை சாயங்காலம் வரைக்கும் வாழ விட. பெஸ்ட் ஆஃப் லக். பை. டேய் 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 ரஞ்சித், கத்தியே செத்துறாதடா. டேய் டேய், ஹெல்ப் ஹெல்ப், யாராவது வாங்க.
வசு வசு பிரதர் நிப்பாடி பிங்க் கலர் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு இந்த பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சார், பார்க்கல இல்லையே சார். சார், அப்படி யாரையும் பார்க்கல சார். சார். வசு சார் பிங்க் கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு ஜர்க்கின்லாம் போட்டுக்கிட்டு ஹைட்டா இந்த பக்கம் வந்ததை இல்ல பாத்தீங்களா சார், பார்க்கல சார். சார், பார்க்கலன்னு சொல்றேன்ல சார். சார், என்ன சார் இது? பார்க்கல நான் தான் சொல்றேன்ல. போற காரை நிறுத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜாதகக்காரனுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு ரொம்ப மோசமான காலகட்டம் வருது. ஒரே ராசியில சனியும் சூரியனும் சஞ்சாரம் செய்யறாங்க. அது ரொம்ப மோசமான காலகட்டம். அந்த நேரத்துல தான் சந்திராசிரமும் வருது. அன்னைக்கு உங்களுக்கு பெரிய இழப்பு ஒன்று காத்திருக்கு. அது பணமாவோ பொருளாவோ ஏன் நெருங்கின சொந்தமா கூட இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள நிரந்தரமான பிரிவு ஒண்ணு வரும். இது நடந்தே தீரும். சூரியன் மறைஞ்சா அவளும் மறைஞ்சிருவான். வசு எங்க வசு இருக்க? வசு 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 யோ நிறுத்து, கொஞ்சம் பின்னாடி போ. இல்ல ஹலோ, நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டோட நின்று பேசிட்டு இருந்தீங்க? ஆமா சார், நான் தான் சார். ஏன் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க சார். என் பேர் அர்ஜுன் சார், ஜேகேஆர் கம்பெனியோட எம்டி. நானும் என் ஒய்ஃபும் ஏற்காடுக்கு வந்தோம் சார். என்ன புது மாப்பிள்ள, ரொமான்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வா வா வா. நல்லா பாத்துக்கோ. யோ, அங்க என்னையா பிரச்சனை? சார் ஃப்ரெண்டு சார். போலாம் போலாம். அப்படியா? இது அப்பயே சொல்லியிருந்தா அந்த ராஸ்கல முட்டி தட்டிருப்பேனே. சார் உங்ககிட்ட சொன்னா வசுவை கொன்றுவேன்னு சொன்னா சார். இப்போ ஒண்ணு கெட்டு போல. வாங்க வந்து வண்டியில இருங்க. யோ, வண்டி அடியா. சூரியன் மறைஞ்சா அவளும் மறைஞ்சிருவான். வசு உன்னை பார்க்க தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். வசு உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன் வசு. பயப்படாத வசு. நான் எங்க இருந்தாலும் உன் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வசு. பயப்படாத வசு, பயப்படாத வசு. நான் கதறது உனக்கு கேட்குதா வசு? நீ எங்க இருக்க வசு? நான் எப்படியாவது உன்னை கண்டுபிடிச்சிருவேன். பயப்படாத வசு. அர்ஜுன், கவலைப்படாதீங்க. உங்க ஒய்ஃபை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏற்காடை விட்டு அவ்வளவு சீக்கிரம் அவங்களால வெளியே போக முடியாது. இல்ல சார், எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது சார்.
அந்த ரஞ்சித் ரொம்ப மோசமானவன் சார். கடைசி என்னை விட்டு போகும்போது கூட சூரியன் மறைஞ்சிட்டா உன் வசு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் சார் போனான். சார் இப்ப சூரியன் போயிருச்சுன்னா வசுவை கொன்னுடுவான் சார். சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். சார் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு சார். ப்ளீஸ் சார். சார் அவ ரொம்ப நல்லவ சார். அவ இன்னும் என்னோட வாழ ஆரம்பிக்கவே இல்லை சார். ரொம்ப பாவம் சார் அவன். சார் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியல சார். சார் நான் எப்படியாவது காப்பாத்தணும் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். பயப்படாதீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒரு வீடியோ கால் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க ஒய்ஃப் போன அந்த கார் எங்க போச்சு? ஏதாவது லேண்ட்மார்க், வேற ஏதாவது சின்ன தடயம், அந்த மாதிரி ஏதாவது நினைவு இருக்கா? சார் அந்த காருக்கு பின்னாடி ஒரு லோடு வண்டி வந்தது சார். அதுல தாய் தந்தை துணைன்னு இருந்தது சார். தாய் தந்தை துணையா? ஆமா சார். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு வசு இல்ல, இது ஏன் வசு இல்ல வேற யாரோன்னு சொன்னேன் சார். அவன் என் வீடியோ காலை திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சான் சார். அப்பதான் அந்த பின்னாடி இருக்க லோடு வண்டியில அந்த பேர்லாம் தெரிஞ்சது சார். தாய் தந்தை துணைன்னு எழுதியிருந்த லோடாட்டோ வசுவை கடத்திருமான கார் பின்னாடி வந்துச்சு, அதானே சொல்றீங்க? ஆமா சார். சார் 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 இதை வச்சு அந்த லோடு வண்டி எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமா சார்? சார் இதை வச்சு எந்த ஏரியாவுக்கு போச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். சார் அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த ரஞ்சித் வசுவை எங்க கொண்டு போனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் அதுக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். அந்த லோடு வண்டியை பிடிச்சா போதும் சார். குறிப்பிட்ட டைம்ல அந்த டைம்ல லோடு வண்டி எங்க போச்சுன்னு விசாரிக்கலாம் சார். சார் அதை வச்சு எங்கன்னு லொகேட் பண்ணிடலாம்ல சார். அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்ல சார். சரியா சொன்னீங்க அர்ஜுன். உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட்டான பர்சன் தான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. குமார் சார், அந்த லோடு ஆட்டோ எங்க இருக்குன்னு கேட்டு உடனே லைனுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். சூரியன் மறைஞ்சா அவளும் மறைஞ்சிருவான். சூரியன் மறைஞ்சா அவளும் மறைஞ்சிருவான். வாங்க தலைவா. உன்னை யாரும் பார்க்கல? இல்ல தலைவா. அவ மேல எதுவும் கை வச்சிடல? இல்ல. மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும். வா. வாங்க தலைவா. சூப்பரா 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 அசதிட்ட. என்னென்ன ஆட்டம் போட்ட, என்னென்ன பேச்சு பேசின, கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க. என்ன விட்டு இருந்தா நான் அப்படியே தப்பிச்சு போய் துபாய் போயிருப்பேன். ஆனந்தும் 5 வருஷம் ஜெயில இருந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா நீ என்ன பண்ண? காலம் பூரா நான் ஜெயில இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் வாழ்க்கையே முடிய போகுது. அர்ஜுனுக்கு மனைவியா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா வாழ்ந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீயா என்கிட்ட வந்து மோதுன? என்ன ஆட்டம் போட்டடி. அதான்டா இவ இப்படி கிடக்குறா. ஏய் வசு, உன்னை இன்னைக்கு பொருளங்க அனுப்பிட்டு தாண்டி எனக்கு அடுத்த வேலையே. தலைவா அவ்வளவு நேரம் எதுக்கு தலைவா? இவ கதையை எப்பயே முடிக்கலாம் தலைவா. இப்பயே போட்டுடலாம் தலைவா. வைடா 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 வைடா. எப்படி செத்தோம், யாரால செத்தோம்னு தெரியாம சந்தோஷமா தூங்கும் போது சாக கூடாதுடா.
இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காடா. அதே மாதிரி நான் அவளை டார்ச்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அணுவா கொல்லணும். அவளை கொல்றது நான் தான் அவளுக்கு தெரியணும். அந்த அவமானத்தை அவ அனுபவிச்சுக்கிட்டே சாகணும்டா. அப்பதான் இவ சாகுறதுல எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். தலைவா நீ விவரமான ஆளுன்னு தெரியும் தலைவா. ஆனா வில்லங்கமான ஆளுன்னு இப்பதான் தலைவா தெரியும். ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவா. ஃபாலோ பண்ணு. சிகரெட் இந்தாங்க தலைவா. இந்த சிகரெட் துண்டை வச்சு தானே என்ன கண்டுபிடிச்சேன். அதே சிகரெட் துண்டு அந்த அர்ஜுனுக்கு எவிடன்ஸா இருக்கட்டும். சார் சொல்லுங்க சார். ஆமாம் சார் கூட தான் சார் இருக்கேன். அப்படிங்களா? சரிங்க சார். சார்கிட்ட சொல்லிடுறேன் சார். பக்கத்தில் தான் சார் இருக்கோம். அந்த செலோ ஆட்டோ கிடச்சிட்டான் சார். எம்ஆர்ஏ எஸ்டேட் பக்கத்தில் இருக்கான் சார். உடனே போனால் பிடிச்சிடலாம் சார். அப்படியா அர்ஜுன், உங்க நல்ல நேரம். லோட் ஆட்டோ கிடைச்சிச்சு சார் உடனே போக சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க சார். ஜெய், வண்டியை வந்து எம்ஆர்ஏ செட் விடு. சரிங்க சார். சார் இந்த வண்டி தான் சார். யோ இவா, வணக்கம் சார். 1 ஹவருக்கு முன்னாடி நீ எங்க இருந்த சொல்ல முடியுமா? 1 ஹவருக்கு முன்னாடி பக்கோடா பாயிண்ட் போயிருந்தேன் சார். லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தேன் சார். சூப்பர்ண்ணே. அண்ணா நீங்க வரும்போது உங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு சில்வர் கலர் ஜைலோ கார் போச்சே, ஞாபகம் இருக்கா? அண்ணா நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணே ப்ளீஸ். சார் ஞாபகம் இருக்கு சார். அந்த கார் எனக்கு முன்னாடி ரொம்ப நேரமா சைடு கொடுக்காம போய்கிட்டு இருந்தாங்க. ஓவர்டேக்கர் எடுத்து அவங்கள திட்டலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க சைடே கொடுக்கல. அவன் காலேஜ் ரோடு வந்து லெஃப்ட் போயிட்டா சார். நான் ரைட் வந்துட்டேன் சார். ரொம்ப நன்றிண்ணே. இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் சார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காலேஜ் ரோடு வழியா ஒரு ஜைலோ கார் போச்சு. ஓகே சார். அந்த காரோட டீடைல்ஸ் எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து டீட்டெயில் தரபடி தரட்டும் சார். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் சார். அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் சார். அதுக்கப்புறம் தகவல் வந்தா அது நமக்கு யூஸா இருக்குல்ல சார். அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். போலாம் சார். ஹலோ சொல்லுங்க ஜெயராம். சார் நாங்க விசாரிச்சிட்டோம். அந்த கார் தார் ஸ்டேஷன் வழியா தான் சார் போயிருக்கு. அப்படியா? ஆமா சார். நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். நாங்க போய் பாத்துக்கிறோம். ஓகே சார். தேங்க்ஸ். அர்ஜுன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம அந்த ரஞ்சித்தை ஈஸியா பிடிச்சிடலாம். சார் உடனே போக சொல்லுங்க சார். சார் சார் இந்த இடத்துல போய் செக் பண்ணுவோம் சார். எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் இந்த இடம். சார் சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். ரிவர்ஸ் அடியா.